Third problem, a mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner length of 40 centimeter. ஒரு மெக்கானிக் ஒரு நட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பேனரோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டர். அண்ட் தென் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா 140 நியூட்டன். ஸோ ஃபோர்ஸ் 140 நியூட்டன் அண்ட் லென்த் 40 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. What should be the length of the spanner if a force of 40 Newton is applied to unscrew the same nut? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதே சேம் நட்டை வந்து ஃபோர்ஸ் 40 நியூட்டன் நீங்கள் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணணும். அப்போ அதோட லென்த் வந்து அந்த ஸ்பேனோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அகைன் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 ஃபோர்ஸ் இருக்கிறதுனால F1 F2 எடுத்துக்கலாம். F2 is equal to 40 நியூட்டன். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அந்த லென்த் ஆஃப் த ஸ்பேனர். ஸோ டு ஃபைண்ட், இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கு லென்த் ஆஃப் த ஸ்பேனர். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மெக்கானிக் ஒரு நட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதோட என்ன லென்த் யூஸ் பண்ணுறாங்கன்னா 40 சென்டிமீட்டர். என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா 140 நியூட்டனை வந்து அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அதே நட்டை வந்து ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்பேனரோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் வெரி சிம்பிள். F1 into L1 is equal to F2 into L2. ஸோ நம்ம L2 மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை மட்டும் ஒரு சைடில் வைங்க. L2 is equal to F1 into L1 divided by F2. இப்போ நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். F2 is equal to F1 ஓட வேல்யூ இஸ் 140, L1 வேல்யூ இஸ் 40 divided by F2 வேல்யூ இஸ் 40. 40 கேன்சல் ஆகிடும். ஸோ L2 is equal to 140 சென்டிமீட்டர். பிகாஸ் கொஷனில் பாருங்கள் சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் யூஸ்வலாக லென்த்தோட வேல்யூ எப்போவுமே மீட்டரில் தான் இருக்கும். ஸோ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, சிம்பிளாக நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, 100ல் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது, 2 zeros இருக்குது. அப்போ 2 நம்பர் தள்ளி ஒரு டெசிமல் பாயிண்ட்டை வைங்க. L2 is equal to 1.4 meter. That's it. Fourth problem, the ratio of masses of two planets is 2:3. 2 planets இருக்குது, அதோட மாஸ் வந்து 2:3 சொல்லியிருக்காங்க. ஸோ M1 is 2 kilogram, M2 is 3 kilogram and the ratio of the radii is 4:7. அந்த 2 பிளானட்டோட ரேடியஸுமே வந்து கொடுத்துருக்காங்க 4:7. ஸோ R1 is equal to 4, R2 is equal to 7. Find the ratio of the acceleration due to gravity. So ratio கேட்குறாங்க. ஸோ அதனால் G1 is to G2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் G is equal to GM by R square. இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுனால இதுவுமே வந்து G1 G2 தனித்தனியாக செப்பரேட் எடுத்து எழுதிக்கலாம். G1 is equal to GM1 by R1 square, G2 is equal to GM2 by R2 square. So G1 divided by G2, because நம்ம ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ G1 ஓட வேல்யூ என்னது, GM1 by R1 square divided by G2 GM2 R2 square. இதில் காமனாக இருக்க ஃபேக்டர் G. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி எடுத்து எழுதலாம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே M1 by R1 ஸ்கொயர். இது மேலே ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க. ஸோ மேலே வரும்போது R2 மேலே வந்துடும், R2 ஸ்கொயர் டிவைடட் பை M2. ஓகே, இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். M1 ஓட வேல்யூ என்னது 2 divided by R1 square. R1 ஓட வேல்யூ என்னது 4. அப்போது 4 square into R2 ஓட வேல்யூ 7.
7 square, m2 ஓட value is 3. So அப்படியே substitute பண்ணி எழுதலாம். 2, 4 square na 4 into 4 16 into 7 square is 49 and 3. So என்ன tables cancel பண்ணலாம்? 1, 16, so 49, 8 into 3, 24. அப்போ G1 is to G2 is equal to 49 is to 24.